வருமானத்திற்கு அதிகமாக பணம் பதுக்கல் புகாரின் பேரில் கடலூரில் தாவேக வேட்பாளர் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடக்கிறது. இதில் கடலூர் தொகுதியில் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் போட்டியிடுகிறார். இவரது மனைவி சரளாதேவியின் அண்ணன் புகழேந்தியின் வீடு கடலூர் SN சாவடி மேட்டுத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் புகழேந்தியின் வீட்டில் வருமானத்திற்கு அதிகமாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறைக்கு புகார் சென்றது. அதேபோல் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படைக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடலூர் வருமான வரித்துறை துணை இயக்குநர் சரவணன் தலைமையிலான குழுவினரும் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களும் இணைந்து புகழேந்தியின் வீட்டிற்கு சென்றனர். பின்னர் அவர்கள் வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டி அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடலூர் பஸ் நிலையத்தில் உள்ள புகழேந்தியின் இனிப்பு கடையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக பணம் பதுக்கல் புகாரின் பேரில் கடலூரில் தாவேக வேட்பாளர் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடக்கிறது. இதில் கடலூர் தொகுதியில் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் போட்டியிடுகிறார். இவரது மனைவி சரளாதேவியின் அண்ணன் புகழேந்தியின் வீடு கடலூர் SN சாவடி மேட்டுத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் புகழேந்தியின் வீட்டில் வருமானத்திற்கு அதிகமாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறைக்கு புகார் சென்றது. அதேபோல் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படைக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடலூர் வருமான வரித்துறை துணை இயக்குநர் சரவணன் தலைமையிலான குழுவினரும் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களும் இணைந்து புகழேந்தியின் வீட்டிற்கு சென்றனர். பின்னர் அவர்கள் வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டி அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடலூர் பஸ் நிலையத்தில் உள்ள புகழேந்தியின் இனிப்பு கடையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.